ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெரி. இது ஜெரி ஸ்டோரிஸ். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அந்த காட்டுக்குள்ளே ஒரு அருவி இருக்கணும். அந்த அருவியில் குளிக்க போன பல பேர் இறந்து போயிட்டதாகவும் கேள்விப்பட்டிருக்கேன்டா. அதே மாதிரி சில பேர் அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்கள பிடிச்சி யாரோ தண்ணிக்குள்ளே இழுக்கிற மாதிரியும் உணர்ந்திருக்கதாகவும் பல பேர் சொல்லியிருக்காங்கடா. இரவு நேரத்தில் அந்த காட்டுக்குள்ள ஒரு பெண்ணோட அழுகுரல் மாதிரி கேட்குறதாகவும் அதை கேட்டு பின்தொடர்ந்து போன சில பேர் திரும்ப உயிரோட வராததாகவும் சொல்லியிருக்காங்கடா. பல சம்பவம் நடந்திருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா. அதனால் நம்ம ஊர் ஆளுங்கள்லாம் அங்கே இரவு நேரத்துலேயோ இல்லை மற்ற நேரங்கள்லேயோ குளிக்க போகக்கூடாது, அந்த சைடு யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி வச்சுருக்காங்கடா. இப்போவும் அந்த காட்டை கடந்து போகும்போது இரவு நேரத்தில் அந்த பெண்ணோட அழுகுரல் கேட்குறதாகவும் அந்த சத்தத்தை கேட்டு பல பேர் பயந்துட்டதாகவும் இப்போவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா. அதனால் நீ அங்கே போகிறேன் வைக்கிறேன் இந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் தயவுசெய்து அமைதியாருடா அப்படின்னு இந்த காட்டை பற்றி சரவணன்கிட்ட ராகுல் சொல்லி முடிக்கிறான். சொல்லி முடிக்கவும் சரவணனோட வீடு வந்ததுனால ராகுல் சரவணன் அவனோட வீட்டில் இறக்கி விட்டுட்டு, சரிடா மச்சான், நீ சாப்பிட்டு தூங்கு, நாளை காலையில் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு ராகுல் அங்கேருந்து கிளம்புறான். வீட்டுக்கு வந்த சரவணன் தனக்காக செஞ்சு வச்ச இரவு உணவை சாப்பிட்டுட்டு தன் படுக்கைக்கு சென்று தூங்க போகிறான். ஆனால் இரவு முழுதும் தூங்காமல் அந்த முந்தல் காட்டை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். ஏன் எல்லாரும் இறந்து போகிறாங்க? அப்படி அந்த காட்டில் என்ன இருக்குது? அந்த பெண்ணோட குரல் எங்கேருந்து வருது? என்னவா இருக்கும்? இப்படின்னு இரவு முழுதும் சரவணன் யோசிச்சுட்டே இருக்கிறான்.